அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஆய்வு பண்ண போகிறேன் அப்படின்ற பேரில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே புகுந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் கேள்வி கேட்குறேன், ஆய்வு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ண போயிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். ஆனால் இந்த அம்மா வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் ஆய்வு பண்ண போகிறேன் அப்படின்னு போய் ஒரு மாணவியை எழுப்பி கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க ஆங்கிலத்தில் பெரிய புலி போல நினச்சிட்டு இவங்க அந்த பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பதில் சொல்ல தெரியல. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அப்பாவுடைய பேர் கேட்குறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்பாவுடைய பேரை சொல்லிட்டாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னால் அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்கன்றது தான் அதோடைய கேள்வி. அந்த குழந்தைக்கு அது தெரியல. உடனே இந்த அம்மா இது கூட தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. இதே நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் கேட்டு பாருங்கள், லாஸ்ட் பெஞ்சிலெல்லாம் இது கூட தெரியாது ஹோஹோ அப்படின்ற மாதிரி பேசுகிறது. அருவருக்கத்தக்க வகையில் எவ்வளோ ஆணவம், எவ்வளோ ஆணவமிக்க பேச்சு. அதுவும் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க, ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. ரீல்ஸ் எடுக்கிறது தானே இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரீல்ஸ் எடுத்து பப்ளிக்காக போட்டிருக்காங்க. அந்த குழந்தையுடைய முகத்தை குறைஞ்சபட்சம் ப்ளர் பண்ணியிருக்கலாம். ப்ளர் கூட பண்ணாமல் எவ்வளோ அகங்காரம் பாருங்களேன். அந்த குழந்தைய வந்து கூனி குறுகி அந்த குழந்தையுடைய கான்ஃபிடென்ஸே உடைக்கிற விதமாக இந்த ஒரு பதிவை இந்த அம்மா போட்டிருக்காங்க. ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறது. முதல்ல அந்த காணொலி லைட்டாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ இவங்கள்ட்டே நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டோ சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. அடிஸ்வர் ஃபாதர் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் கிளியரான சென்டென்ஸ் கேட்க சொல்லலாம் இல்லைடா. அடிஸ்வர் ஃபாதர் ஃபாதர் என்ன பண்ணுறாங்க? What is your father's profession? Profession. இது நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் கேட்குறது கொஞ்சம் எவ்வளோ ஒரு சாடிஸ்டான ஒரு எண்ணம் பாருங்களேன். ஒரு குழந்தை எழுப்பி உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. முதல்ல கேட்குறதுக்கு எவ்வளவோ கேள்விகள் இருக்குது. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வியை ஏன் கேட்கணும்? அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அப்பா அம்மா என்ன அம்பானி அதானியாக இருப்பாங்களா என்ன? இல்லை பெரும் பணக்காரர்களாக இருப்பாங்களா என்ன? ஏதாவது சாதாரணமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா தான் இருப்பாங்க. இப்போ அந்த குழந்தை வந்து போலீஸ்னு சொல்லிட்டாங்க. போலீஸில் என்ன போலீஸ்? கான்ஸ்டபிளா, எஸ்ஐயா, இன்ஸ்பெக்டரா அப்படின்லாம் கேட்பாங்களா? விட்டால் கேட்டுருவாங்க போல். அப்போது ஒரு ஒர்க்கில் ஹையரார்க்கி இருக்க தான் செய்யும். இப்போ போலீஸ்னு சொல்கிறப்போ அது ஓகே. போலீஸ்னு சொல்கிறப்போ என்ன போலீஸ்னு கேட்காம விட்டாங்க, நல்ல வேலை. சரி, இது வரைக்கும் ஓகே. ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறாங்க, இந்த சமூகத்தில் இழிவாக பார்க்கக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில் ஃபாலோ ஆகக்கூடிய ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க அவங்க அப்பா அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பப்ளிக்கில் எல்லோரும் முன்னாடியும் அதை சொல்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காதா என்ன? இதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா? ஒரு அமைச்சர் அந்த குழந்தைகிட்ட உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் எப்படி கேட்குறீங்க? ஒரு தூய்மை பணியாளருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? கஷ்டமாக தானே இருக்கும். யாராவது நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களா அப்படின்ட்டு இருக்கும்ல. முதல்ல இந்த வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் இஸ் யுவர் மதர், உங்கள் அப்பா அம்மா வேலை என்ன, இந்த இதை வந்து பப்ளிக்காக குழந்தைங்க முன்னாடி கேட்குறது அப்படின்றது எனக்கு வந்து அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா வந்து இந்த பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு குழந்தைக்கு பெருமையாக இருக்கும். இன்னொரு குழந்தைக்கு எங்கள் அப்பா இந்த வேலை தான் பார்க்குறாரு, எங்கள் அப்பா ஒரு சாதாரண இந்த வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு அந்த சோகால்டு இழிவாக பார்க்கக்கூடிய வேலைகள் ஏதாவது பார்க்குற மாதிரி அந்த குழந்தை சொல்லிச்சுன்னா அது லோவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே பில்ட் ஆகும். பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே சமமாக பழகணும். ஏற்ற தாழ்வுகள்ன்றது வந்துடவே கூடாது. ஆக இந்த உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்க, உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, இந்த கதையெல்லாம் வந்து ஸ்கூலில் பப்ளிக்கில் கேட்கணும் அப்படின்றது வந்து நான் சுத்தமாக உடன்பட மாட்டேன். அது வந்து ஸ்கூலில் எங்கே இருக்கணும்னா படிவங்கள் ஃபார்ம் எதுலையாவது ஃபில் பண்ணுறதோடு இருந்துடணும். அதை தாண்டி எல்லா பிள்ளைங்களுக்கும் முன்னாடி உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்க, உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, இது கேட்கவே கூடாது. டீச்சர்ஸே இதை வந்து யாராவது பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கேள்விகளை உங்கள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கிட்ட தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு லோவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பிள்ளைங்களுக்கு மத்தியில் உருவாக்கும். இதில் ஒரு அமைச்சர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்கன்ற கேள்வி, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்ட உடனே அந்த பிள்ளைக்கு தெரியலையாம். இந்த அம்மா அப்படியே ஆங்கிலத்தில் ரொம்ப அப்படியே ஆங்கில புலமை பெற்று அப்படியே வந்து கரைச்சி குடிச்சு அப்படியே ஃப்ளூயண்ட்னா பாருங்கள், ஆங்கிலேயர்களே தோற்று போயிடுவாங்க. அந்தளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க போல். இங்கிலீஷே தெரியல இந்த அம்மாவுக்கு, கீர்த்தனா அம்மாவுக்கு. நம்ம பசங்கள்லாம் வந்து எடுத்து போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த அம்மாவுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியல அப்படின்ட்டு. கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசவே தெரியல இந்த அம்மாவுக்கு.
இசு வாசுலெல்லாம் அவ்வளோ வந்து குளறுபடி. அது ஒரு சகோதரர் ஒரு காணொலி போட்டிருக்காரு, அது செம ட்ரெண்டாகி போயிட்டுருக்கு கைஸ். இந்த அம்மாவுடைய ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பேசின ஒரு காணொலி, அவங்க எப்படி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்றத பாருங்கள். myself Keerthana, I come from Tamil Nadu. தப்பு. ஐ எம் கீர்த்தனா, மை நேம் இஸ் கீர்த்தனா தான் சொல்லணும். மை செல்ஃப்ங்கிறது ரிஃப்ளெக்சிவ் நவுன். ஐ லவ் மை செல்ஃப், ஐ டிட் திஸ் பை மை செல்ஃப் தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. வேர்டு வவல்ல ஸ்டார்ட் ஆகுனா and யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட். Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. எருவு மாடு மாதிரி வளர்ந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல, இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட் விட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு தேவையா? அரசு பள்ளியில படிக்கிறோம் அப்பா என்ன அதானி அம்பானியாவா இருப்பாங்க? ஒரு குழந்தைய கூனி குறி நிக்க வச்சு அதை கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம். இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசென்ட் ஹியூமன் பீங் எதுவும் நான் பார்த்ததே கிடையாது. நீ வேலையே செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வேலைலாம் செய்யாத. யாராச்சும் இந்த அம்மாட்ட போனை போடுங்க, அடுப்புல போடுங்கடா, முடியலடா எப்பா. பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் ரீல்ஸு, எங்கே போனாலும் ரீல்ஸ். இந்த தாவேக்கா காரணங்கள் ஒரு கட்டுப்பாடே இல்லை. தாவேக்கா மாவட்ட செயலாளர், தாவேக்கால ஐடி விங்கு பொறுப்பில் இருக்கிறவன், தாவேக்கால ஏதாவது கட்சி பொறுப்பில் இருக்கிறவன், இவனுங்கெல்லாம் போய் ரீல்ஸ் எடுக்கிறானுங்க. ஒரு இடங்களுக்குள்ளேயும் போய், அம்மா உணவகத்துக்குள்ளேயும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் அங்கே இங்கேயும் போய் ரீல்ஸு. யார் இவங்களுக்குலாம் இந்த அதிகாரம் கொடுத்தது? இப்போ என்னென்னா ஒரு அமைச்சர், இவங்களுக்கும் ஸ்கூலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்கூலுக்குள்ளே போய் ஆய்வு பண்ணுறன்ற பேரில் போய் ஆய்வு பண்ணுறாங்க. அங்கே போய் ஒரு குழந்தையுடைய கான்ஃபிடன்ஸே உடச்சி விட்டாங்க. இது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் தான். இது ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டு. ஸ்கூல் படிக்கிற குழந்தைகிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்குறது. அதுக்கு அந்த குழந்தைக்கு அது பதில் சொல்ல தெரியலன்னு உடனே இது கூட மேக் பண்ண தெரியல. அப்படியே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி படிக்கிறது தான் நம்ம சிஸ்டமில் இருக்கிற பிரச்சனை. அப்படியே புரட்சி பேச வந்துடுவாங்க. அப்படியே குழந்தைங்கள்லாம் வந்து அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும். அப்படியே சரளமாக இங்கிலீஷ் பேசி இவங்க லட்சணத்தை தான் நம்ம பார்த்தோமே. ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈர்க்கிறதுக்கு ரீல் போடுறாங்க. அந்த அம்மா ரீல் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈர்க்கிறன்ற பேரில் ஒரு தொழில்துறை அமைச்சர் இயங்குறாங்க. இவங்களுக்கே ஒன்றும் தெரியல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஆந்திராவை நோக்கி போயிட்டுருக்கு. கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இவங்க போட்ட அந்த ரீல்லையுமே பார்த்தீங்கன்னா 1008 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, பேசுகிறதுலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இந்த லட்சணத்தில் இந்த அம்மா இருந்துக்கிட்டு இவங்க ஸ்கூலுக்குள்ளே போய் ஒரு குழந்தைக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டால் அது என்னன்னு புரியலன்னு உடனே இது கூட தெரியல பாருங்கள். லாஸ்ட் பெஞ்சிலலாம் கேட்டு பாருங்கள், லாஸ்ட் பெஞ்சில் இது கூட தெரியாது. என்ன அது? லாஸ்ட் பெஞ்சு அது வெறும் பெஞ்சு, அது ஒரு இடம், அதில் உட்காரக்கூடிய ஒரு இடம், அவ்வளோதான். அது வந்து ஒரு குழந்தையுடைய திறமைக்கான அளவுகோல் கிடையாது. அது ஒரு இருக்கைக்கான இடம், அதோடைய பேர் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச். ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன்லாம் நம்ம அறிவாளி மாதிரியும், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன்லாம் நம்ம முட்டாள் மாதிரியும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெஞ்சோட பேர், இதை வச்சு ஒரு ஸ்டீரியோ டைப்பை உருவாக்குறது. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன்லாம் முட்டாள், ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் தான் அறிவாளி. என்ன இளவு இது? என்ன கர்மம் இது? இது ஸ்கூலாக இல்லைன்னா ஏதாவது ஜாதி மதம் ஹையரார்கி மாதிரி ஏதாவது அங்கேயே உருவாக்குறீங்களா? எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் அங்கே இருக்கக்கூடாது. எந்தவித பாகுபாடும் இருக்கக்கூடாது. படிக்கிறவன் படிக்காதவன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா குழந்தைங்களும் நாலெட்ஜை வந்து படிக்கணும், கற்றுக்கணும், அவ்வளோதான். அது வந்து யார் ஸ்மார்ட், யார் வந்து ஒஸ்ட், அதெல்லாம் வந்து ஸ்கூலில் பார்க்கக்கூடாது. பள்ளிக்கூடன்றது பாடம் கற்றுக்கிறதுக்கும் அறிவை வளர்க்குறதுக்குமான ஒரு இடம்தான். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை வந்து இவங்க ஸ்மார்ட்டாக இருக்காங்களா, இவங்க ஸ்மார்ட்டாக இல்லையா, அதெல்லாம் இங்கே தேவையில்லை. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்கணும், கற்றுக்கணும், அவ்வளோதான். அது போதும். ஒரு பிள்ளையை வந்து கூனி குறுகி அந்த பிள்ளையை வந்து எல்லாருக்கு முன்னாடியும் வந்து அசிங்கப்படுத்துறது, அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு இதை நீங்கள் வந்து இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களா சோஷியல் மீடியாவில், என்னமோ தாவேக்கா வந்து தூய சக்தி, இந்த மாதிரி இந்த அரசியல் பண்ணுற இடம் பள்ளிக்கூடம் கிடையாது. ஒரு குழந்தைய வந்து நீங்கள் கூனி குறுகி எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுன்றது அந்த குழந்தைய எதுவுமே கற்றுக்க விடாது. அது அந்த குழந்தைய காயப்படுத்த தான் செய்யும். பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க அறிவை வளர்த்தா போதும், கற்றுக்கிட்டா போதும். அதுக்கு தான் பள்ளிக்கூடம். அங்கே வந்து அந்த பிள்ளைங்க ஸ்மார்ட்டாக இருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்படியே இங்கிலீஷ் வந்து அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது பிள்ளைங்களுக்கு. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது மேடம். உங்களுக்கும் எல்லாம் தெரியாது, எனக்கும் எல்லாம் தெரியாது, யாருக்கும் எதுவும் தெரியாது, எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன அவங்களால முடியுதோ, அவங்களால தெரிஞ்சுக்க முடியுதோ அந்தந்த லிமிட்டில் தான் எல்லாருக்கும் தெரியும். அவங்கவுங்க வயசு, அனுபவம், அவங்க கற்றுக்கிறது, அவங்களால என்ன முடியும், இதுதான் மனுஷனுடைய இயல்பே. இதுதான். எல்லாரையும் நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சு இந்த அளவுகோலுக்கு மேலே இருக்கவங்க தான் ஒழுங்காக இருக்காங்க, ஸ்மார்ட்டாக இருக்காங்க, அவங்க தான் நல்ல அறிவாளிகள் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு குழந்தைங்களை பற்றின புரிதல் கூட இல்லாமல் ஸ்கூலுக்குள்ளே என்னத்துக்கு நீங்கள் எல்லாம் போகிறீங்க? இப்போ ஸ்கூலுக்குள்ளே போய் இப்படி ஒரு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை பப்ளிக்கில் போட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ஆன்லைன் ரீதியான ஒரு த்ரெட்டை வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க இந்த அம்மா. கொஞ்சம் கூட வந்து
யோசிக்கிற திறன் இல்லையா? அறிவு இல்லையான்னு கேட்டக்கூடாது, என்ன கேட்டுட்டா கேஸ் போட்டுருவாங்க இல்லையா? யோசிக்கிற திறன் இல்லையா கீர்த்தனா மேடம் உங்களுக்கு? அந்த குழந்தைய வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, பப்ளிக்கில் வந்து ஃபேஸ் அப்படியே காட்டி போடுறீங்க. அந்த குழந்தைய நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து வருது, அந்த குழந்தைய சுற்றி இருக்கிறவங்கலாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது கேட்டாங்க அதை நகைச்சுவை, உனக்கு இது கூட தெரியல பாரு, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டது கூட உனக்கு தெரியல பாருன்னு கிக்கி பிக்கி பண்ணி அந்த குழந்தைய வந்து கிண்டல் அடிச்சாங்கன்னா அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதை யோசிக்க மாட்டீங்களா? குறைஞ்சபட்சம் அந்த ஃபேஸை பிளர் கூட பண்ண மாட்டீங்களா? நாங்கள்லாம் இந்த போடுறோமே, நாங்கள் அந்த குழந்தையோட ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறோம். அப்போ உங்களுக்கு என்ன எடிட்டர் இல்லையா? ஒரு எடிட்டர் கூட உங்களுக்கு இல்லையா? ஃபேஸை பிளர் பண்ணி அதை வந்து போடுறது கூட ஒரு எடிட்டர் கூட உங்களுக்கு இல்லையா? என்ன நீங்கள்லாம் ஒரு அமைச்சராக இருந்துட்டு உங்களுக்கு ஒரு குழந்தைய வந்து எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோவை முதல்ல எடுக்கக்கூடாது, எங்கே வீடியோ எடுக்கணும் எங்கே எடுக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, எந்த மாதிரி சூழ்நிலைகளை எடுக்கணும் எடுக்கக்கூடாது, எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது பள்ளிக்கூடத்துக்குலாம் போய் ஆய்வு பண்ணுறப்போ வீடியோ எடுப்பாங்க தான். வீடியோ எடுக்கிறது தவறு கிடையாது, வீடியோ எடுக்கலாம். என்ன மாதிரி வீடியோ எடுக்கணும்? அன்பில் மகேஷ் அவர்கள் வாப்பா ஒரு 4 திருக்குறள் சொல்லுங்கள், அப்போது திருக்குறள் சொல்லுவாங்க குழந்தைங்க. அதில் தவறு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள், அவ்வளோதான். பாருங்க, ஒரு திருக்குறள் கூட தெரில, இத்தனை குறள்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு திருவள்ளுவர். அவர் யாருக்காக எழுதினார்? நமக்காக தானே. இது கூட தெரியல அப்படி இப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி பேசினா எப்படி இருக்கும்? அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் குழந்தைங்க கிட்ட அவ்வளோ பணிவோட, அவ்வளோ அன்போட, அவ்வளோ அரவணைச்சு, அவ்வளோ இதுவாக நடந்துக்கிட்டார் மனுஷன். எந்த விதத்துலையுமே குழந்தைங்களை வந்து இந்த மாதிரிப்பட்ட அப்யூஸ்லாம் அவர் என்றைக்கும் ஈடுபட்டதில்லை. குழந்தைங்க கிட்ட அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ அன்பாக பழகணும், அவ்வளோ இதுவாக இருக்கணும். டீச்சர்ஸும் அப்படி தான், அமைச்சர்னு இல்லை டீச்சர், அதிலே அமைச்சர் வந்து ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கணும். ஏதாவது ஒரு டீச்சர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அமைச்சர் வந்து அந்த டீச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கிற லெவலில் இருக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா அமைச்சரே அந்த லட்சணத்தில் இருக்காங்க. அதுவும் இந்த அம்மாவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இவங்க போய் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் கிட்ட பாருங்கள், இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியல, என்ன இது லாஸ்ட் பெஞ்சில் இதை விட மோசமாக இருக்கும், என்ன இது நான் இப்படிலாம் பேசுகிறாங்க. என்ன வன்மம் அப்படி உங்களுக்கு? அரசு பள்ளிகள் மேலே வன்மம் இருக்குது இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன உடனே இந்த அம்மா நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு வந்து விக்டிம் கார்டு எடுத்துட்டாங்க. உடனே திமுக காரங்க எங்களை மிரட்டுறீங்க, இந்த மிரட்டல் உருட்டலுக்கெலாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படி இப்படின்ட்டு பதிவு. யார் உங்களை மிரட்டுனது? யார் உங்களை வந்து இப்படி இது பண்ண? நீங்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டுறோம், இதை நீங்கள் திருத்திக்குவாங்க. நீங்கள் திருத்திக்கலன்னு சொன்னால் மக்களே உங்களை திருத்திடுவாங்க. இது யாருக்கும் பிடிக்காது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பிள்ளை இப்படி ஆயிருக்கு, இப்படி ஒரு அப்யூஸுக்கு உள்ளாயிருக்கு ஒரு அமைச்சரால். இதை வந்து தட்டி கேட்க யாருமே கேட்கலன்னா என்னன்னு? இப்போ இதே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நடந்துருந்துச்சு இந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸோ சுற்றி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோ சும்மா விட்டுருப்பாங்களா? அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கக்கூடிய பிள்ளைக்கு வாய்ஸ் கொடுக்கணுன்னா அது நாங்கள் தான் கொடுப்போம், நாங்கள் கேட்க தான் செய்வோம். உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ணுறது? அப்போ போகாதீங்க. நீங்கள் உங்களுக்கும் அந்த துறைக்கு என்ன சம்மந்தம்? பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆய்வு பண்ணுறீங்கன்னா ஒழுங்காக பண்ணுங்கள். ஒரு அமைச்சர்ன்ற முறையில் போகிறீங்க, சரி போய்க்கோங்க, ஒழுங்காக ஆய்வு பண்ணுங்கள். பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். இந்த மாதிரி போய் நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்கன்னு சொன்னால் கேள்விகள் கேட்க தான் செய்வோம். அதிர்ஷ்டத்தில் மினிஸ்டர் ஆன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் பழைய பணக்காரன் ஆகிட்டேனே, என்ன வாங்குறதுன்னு தெரியலையே, ஏதோ செய்யணுமே, அந்த கார் என்ன விலை, அந்த வீடு என்ன விலை, அந்த நிலம் என்ன விலை, அப்படி டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களை பார்க்குறதுக்கு. நான் மினிஸ்டர் ஆகிட்டேன், எங்கே போகிறது, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இது காலேஜ், அங்கே இங்கே எங்கே போகிறது, இங்கே போகணுமா அங்கே போகணுமா அப்படின்ட்டு விரட்டி போகிறாங்க. என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இல்லை அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இப்போ சமீபத்தில் தான் அவர் மாட்டினார். ஒரு குழந்தை இந்த மாரத்தான் ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு காலை வந்து அவர் குழந்தையோட காலை அருவருப்பான வகையில் டச் பண்ணார், பேட் டச். அந்த டச்சு அதுக்கு வேறு முட்டு கொடுத்தாங்க. காங்கிரஸ் அமைச்சர், இன்னொரு அமைச்சர் இருக்கார் இல்லையா, அந்த அமைச்சர் சொல்கிறாரு இதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அவருடைய பேர குழந்தை வயசு இருக்கும் அப்படின்னு. பேர குழந்தை மாதிரி நினச்சிட்டு அந்த குழந்தையுடைய காலை பிடிச்சி விட்டார். இதில் என்ன தப்பு? இதை தப்பாக சித்தரிக்கிறாங்க. அப்படி தப்பாக சித்தரிக்கலை, அவர் அப்படி செய்யவே கூடாது. முதல்ல தன்னுடைய சொந்த பேர குழந்தைக்கு பண்ணுறது வேற ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி காலை வந்து பிடிச்சி விடணும் அப்படின்றதெல்லாம் இவர் பண்ணக்கூடாது. இவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் மேலே போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், குழந்தைங்க கிட்ட என்ன லிமிட்ஸில் இருக்கணும் அப்படின்ற அறிவு துளியும் இல்லை அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கு. இப்படி இருந்தால் எங்கேருந்து உருப்படுறது? குழந்தைங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், குழந்தைங்கள அப்யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்க கிட்ட பேட் டச் பண்ணக்கூடாது இப்படின்னே இவங்களுக்கு தெரியல. அப்போ இவங்களுக்கு எது தப்பு எது சரின்னு எப்படி புரிஞ்சுப்பாங்க? அதிர்ஷ்டத்தில் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே ஆட்டம். இந்த ஆட்டமெல்லாம் விரைவில் அடங்கும். போகிற இடமெல்லாம் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மருத்துவமனை அங்கே இங்கேன்னு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் ரீல்ஸ் பண்ணி இப்போ பள்ளிக்கூடத்துலையும் பூந்து இதை பண்ணுறப்போ வசமாக சிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்குன்னு வரப்போ நம்ம விட முடியாதுல்ல. ரீல்ஸ் எடுக்கிறத விட ஒரு குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க,
அதை நம்ம எப்படி சும்மா விட முடியும்? இந்த அம்மா இருக்காங்கல்ல, சட்டமன்றத்துக்கு போய் பதவி ஏற்கிற அந்த நிகழ்ச்சியின் போது சர்டிஃபிகேட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகல. அப்போது சட்டமன்றத்தில் போய் பதவி ஏற்கிறதுக்கு சர்டிஃபிகேட் கூட எடுத்துகிட்டு போகணுன்ற அறிவு இல்லை. நம்ம எம்எல்ஏ ஆயிருக்கோன்ற சர்டிஃபிகேட் அது இல்லாமல் எப்படி சட்டமன்றத்தில் எப்படி உங்களை பதவி ஏற்க விடுவாங்க? அதை கூட எடுத்துகிட்டு போகாமல் கடன்னு போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த லட்சணத்தில் இந்த அம்மனி இருந்துக்கிட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தைக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டால் அது என்னன்னு தெரியலையா, உடனே நீ கிக்கி பிக்கி பண்ணுறது. கிக்கி பிக்கி பண்ணணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் ஒருத்தருக்கும் ஒன்று தெரியாமல் தான் இருக்கும். இவங்களுக்கு இது கூட தெரியல, கிக்கி பிக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? தெரியலன்னா தெரியல, அது ஒரு அறியாமை, அவ்வளோதான். மனுஷங்க தானே, என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்ச கம்ப்யூட்டரா எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு? தெரியாத குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த குழந்தைக்கு இது தெரியலையா, வாட் இஸ் யுவர் ஃபாதர்மா அப்படின்னு கேட்குறப்போ தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்குதுன்னு சொன்னால் உடனே வந்து உங்கள் அப்பாவோடைய ப்ரொஃபஷன் இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது அதுதான் சொல்லிட்டு முதல்ல இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி அதையும் மீறி கேட்டிருக்காங்கன்றப்போ இப்படி சொல்லி கொடுக்கணும், கற்றுக்க வைக்கணும். தெரியலன்னா சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியலன்னோடனா ஐயோ நான் இது ஆட்டம், இது கூட தெரியல ஒரு குழந்தை. அதுவும் நான் அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குழந்தைகிட்ட இது கூட தெரிலன்னு சொல்கிறதுக்கு. இதுக்கு நம்ம தற்குறிகள்ன்ற வார்த்தையை சொன்னாலும் பொங்குறாங்க, அறிவில்லைன்னு சொன்னாலும் கேஸ் போட்டுருவாங்க. ஐயோ என்ன தான் சொல்கிறதப்பா இவங்களெல்லாம் எதுவுமே சொல்லிடக்கூடாதுல்ல கைஸ். இன்னொன்று, அந்த குழந்தைக்கு நார்மலாக எல்லாமே தெரியுமா இருக்கும், இது சொல்கிறதுக்கு தெரியுமா இருக்கும், ஆனால் அது கூச்சப்படுதாங்க. ஏன்? கேமரா வச்சுட்டு சுற்றி நிற்கிறாங்க, எல்லாரோடைய அட்டென்ஷனும் அந்த குழந்தை மேலே இருக்கு. அப்போ இதெல்லாம் ஆல் ஆஃப் அ சடன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, திடீர்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்றப்போ ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். இது இயல்பு. எதையுமே புதுசாக தடவை பார்க்குறப்போ ஒரு பதற்றம், அது நார்மலாக இருக்க தான் செய்யும். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். மனிதர்களாகிய நாம் புரிஞ்சுக்கணும். வளர்ந்துருக்கோம், எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கோம். ஒரு குழந்தையுடைய ஒரு சிச்சுவேஷனை கூட புரிஞ்சு அதை அணுக முடியலன்னா நீங்கள்லாம் என்ன மனுஷன்? நீங்கள்லாம் என்ன அமைச்சர்? முதல்ல அமைச்சர் தாண்டி ஒரு மனிதத்தன்மை இல்லையே உங்களுக்கு? அப்படி நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு இந்த குழந்தைங்களை டெஸ்ட் பண்ணணும், என்ன இப்படி இருக்காங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு மாறணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். உங்கள் கட்சியுடைய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் 4 வார்த்தை இங்கிலீஷில் நீங்கள் பேசுங்க பார்ப்போம். ஆதவர்ஜுனா அவர்கள்கிட்ட பேசுங்க. ஆதவர்ஜுனாவுக்கு தமிழே வந்து 4 வார்த்தை கோர்த்து பேச தெரியாது. அவர்லாம் அந்த லட்சணத்தில் இருக்கார். உங்கள் தலைவர் இருக்கார்ல, சிஎம் விஜய் சார் பொட்டுமாமா, அவருக்கு ப்ரெஸ்ஸை கண்டா பயந்து ஓடுறாரு. அதெல்லாம் போய் கேளுங்க, ஒரு ப்ரெஸ்ஸை கூட சந்திக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ் கோர்த்து பேச தெரில, அதை சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி ஈர்க்கணும் அப்படின்றது தெரில, ரீல் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈர்க்கிறேன்றீங்க, அந்த ரீல்லையும் 1008 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அதுமாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஆங்கிலம் அவ்வளோவா தெரியல, ஒன்றும் தெரியல. புஷியானந்த்னு ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் ஐயோ. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் மேடம், நீங்கள் புஷியானந்த் அவர்கள்கிட்ட போயிட்டு வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர், இதெல்லாம் நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டு அவர் சரியாக பதில் சொல்கிற ஒரு 2 நிமிஷம் ஒரு இங்கிலீஷில் பேசி கான்வர்சேஷன் மேக் பண்ணுங்க. நீங்கள் இங்கிலீஷ் கூட வேணாம், தமிழ்லேயே மேக் பண்ணுங்களேன். அவர் தெளிவாக பேசிட்டாருன்னு சொன்னால் நாங்கள்லாம் அரசியல் பேசுகிறதே நிப்பாட்டிட்டு போயிடுறோம். உங்களெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டோம். கேள்வி கேட்குறது தானே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை மட்டும் செஞ்சு காட்டிடுங்க. புஷியானந்த் அவர்கள்கிட்ட போயிட்டு வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், வேர் ஆர் யூ ஃப்ரம், இது மாதிரிப்பட்ட கேள்விகளை எல்லாம் மட்டும் கேளுங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். அவர் பதில் சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு நீங்கள் யாரை வேணாலும் என்ன வேணால் கேளுங்க, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் மேடம். நீங்கள் குழந்தைங்களை போய் இந்த மாதிரி கேளுங்க, இல்லை பண்ணுங்க. உங்கள் கட்சி அமைச்சர்கள் நீங்கள்லாம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை. ஆளக்கூடிய முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர் பெருமக்கள் ஒருத்தருக்குமே ஒன்றும் தெரியாது. நீங்கள்லாம் வந்து பேசலாமா? நீங்கள்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய சிச்சுவேஷன்ஸை பற்றி நீங்கள் பேசலாமா? குழந்தைங்களை நீங்கள் ஊக்குவிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க. குழந்தைங்களை ஊக்குவிக்கணும். அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தான் பெரும் பொறுப்பு இருக்குது. நீங்கள் அந்த பொறுப்பை மீறி செயல்படுறீங்கன்னு சொன்னால் இப்படி தான் கேட்போம். கேட்கக்கூடாதான். இவங்களுக்கு ரொம்ப அப்படியே உறுத்துதான், மிரட்டுறாங்களாம், உருட்டுறாங்களாம். விமர்சனங்களெல்லாம் மிரட்டல்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பேர் என்ன இவங்களெல்லாம் என்னென்னு தான் புரிஞ்சுக்கிறதுனே தெரில. இவ்வளோ கேள்விகள் கேட்ட உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துடுறேன். நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அப்போ அரசு பள்ளியில் நீங்கள் படித்து வந்திருக்கீங்க உண்மையாலுமே அப்படின்னா நீங்கள் தான் இன்னும் ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கணும். நீங்கள் தான் குழந்தைகளை இன்னும் வந்து பொறுப்போடு அணுகணும். நீங்களே எப்படி அணுகிட்டு இருக்கீங்க? நீங்களே வந்து இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறீங்க ஒரு குழந்தைய. ஒரு குழந்தையுடைய ஃபேஸ், அது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அதோடைய வீடியோவை நீங்கள் பப்ளிக்கில் இப்படி ஓப்பனாக போடுறீங்களே ஃபேஸோட, உங்களுக்கு வந்து அது தப்பாக தோணலையா? ஆட்டோமேட்டிக்காகவே தோணணும்ல. இதுக்கு ஒன்றும் பெரிய பிஹெச்டி படிச்சுட்டு வந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்காக இருக்கக்கூடிய நாலேஜ். ஒரு குழந்தைய, ஒரு 18 வயசு நிரம்பாத ஒரு குழந்தையுடைய வீடியோவை நம்ம 18 வயசு நிரம்பினாலுமே போடக்கூடாது. கன்சென்ட்னு ஒன்று இருக்கணும்.
ஆனால் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஸ்கூலுக்குள்ளே போய் நம்ம வீடியோ எடுக்கிறோம். அந்த குழந்தையோடைய ரெப்யூட்டேஷனே அது டேமேஜ் பண்ணக்கூடியது. ஃப்யூச்சரில் என்றைக்கினாலும் இது அஃபெக்ட் பண்ணும். இது நிறைய பேர் பார்க்குறாங்க, கிண்டல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. முதல்ல வீடியோவே எடுக்கக்கூடாது இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில். நீங்கள் நல்லபடியாக அந்த குழந்தைகளை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ எடுத்துக்கோங்க. இதே குழந்தைக்கு இது தெரியல அப்படின்றப்ப நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, அன்பா பணிவா. அந்த குழந்தை வந்து உங்களை பார்த்து ஐயோ பயந்து போய் ஐயோ ஒரு மாதிரி டெரிஃபிக்காக ஃபீல் பண்ணாமல் பணிவோடு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வீடியோ எடுத்து போடுறீங்கன்னா அது வரைக்கும் ஓகே ஃபைன். இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, அதை வீடியோ எடுத்து இப்படி பப்ளிக்கில் போடுறீங்க, நார்சிஸ்டிக்காக இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது? உங்களுக்கு ஒரு மாதிரியாக இல்லையா? எங்கே தான் போகுதோ இப்படிப்பட்ட ஒரு கட்சியை வாக்களித்து இப்படியெல்லாம் பட்டவங்களாம் அமைச்சர்களாக இருந்து சம்மந்தமே இல்லாத துறைக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துக்குலாம் போய் ஆய்வுன்ற பேரில் போய்கிட்டு முறுக்கு பாக்கெட்டு கூட ஒருத்தர் மல்லுக்கட்டுறாரு. 15ஆம் தேதி தான் மேனுஃபேக்சர் ஆனதுக்கு ப்ரூஃப் கொடுங்கன்றாரு. ஐயோ, ஒரு அமைச்சருடைய விவரங்களையும் எடுத்து அவங்களெல்லாம் பற்றி பேசணுன்னா அவ்வளோ இருக்குது. அவ்வளோ பெரிய ஆகச்சிறந்த என்ன சொல்கிறது, அறிவு உபயோகிக்காத நபர்கள், அறிவை உபயோகிக்காமல் வாழக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அறிவு இல்லாதவங்கன்னு சொல்லிடக்கூடாது. வாயிலடிங்க சொல்லிட்டோன்னா வழக்கு பதிவு பண்ணி விரட்டுவாங்க. போலீஸ் கைது பண்ண விரட்டி துடிப்பாங்க, துடிச்சு விரட்டுவாங்க. அப்படி ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆகவே இந்த கேடுகட்ட கேவலமான செயலை செஞ்சிருக்காங்க இந்த அமைச்சர் கீர்த்தனா. இந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.